ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாங்க. அந்தஸ்து கௌரவம்லாம் உயரப்போகிறது. எது கிடைக்கிறதோ அதை நினைக்க போது காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்து விட்ட அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அஷ்டமச்சனி 2 வருஷமாக புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களையும் போட்டு பெரட்டி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. இங்கே அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏப்ரல் மாதத்திலிருந்து YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் 12 ராசிக்காரர்களுக்கும்? மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு தான் சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது. அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததன் மூலமாக சில ராசிகளுக்கு நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும்? அடுத்த மாதம் பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி, மே மாதம் 12ஆம் தேதி ராகுகேது பயிற்சி. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள மாதம். ஆக இந்த மாதம் என்ன பலன்களை தரும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் முதற் பகுதியில் 10ஆம் இடத்துல ஒரு 5 கிரகம் கூடியிருக்கிற தன்மைகள் இருக்குங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக வருகிறார். 10ஆம் இடம் என்பது ஒரு நிலையில் நல்ல மாற்றம். 9இல் இருக்கின்ற சனி இப்போ 10க்கு வந்திருக்கிறார். பாவராக இருக்கக்கூடியவர் கேந்திரத்திலிருந்து அது ஒரு வலிமை. கடந்த காலத்தில் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது எது நல்லதாக நடக்கலையோ அதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்லதாக நடக்கும். சித்தப்பா, பெரியப்பா மக்கள், பங்காளிகள் போன்ற விஷயங்கள், ஒரு மாதிரி சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, சொத்தை சரியாக நிர்வாகம் பண்ண முடியல, சொத்து கையில் கிடைக்கல, எனக்கு டாக்குமெண்ட்டில் தான் இருக்குது, வேறு யாரோ வச்சுருக்கிறாங்க, சிக்கல்கள் இருக்குது, அண்ணன் தம்பி வெக்கேட் பண்ண மாட்டேன்றாங்க, வெளியே போக மாட்டேன்றாங்க, எனக்கு பிரித்து கொடுத்தது எனக்கே வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து தீர்வுகள் வரும். ஏப்ரல் மாதமே எல்லாம் முடிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் படிப்படியாக தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட அவருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தவங்களுக்கு இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாவது என்பது மிகப்பெரிய யோகம். அரசாங்க அதிகாரம், அரசாங்க உதவி போன்றவைகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, நல்ல அதிகாரிகளுடைய, அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கிறது, அறிமுகம் கிடைக்கிறது. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக்கிறதுன்னு பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு கூட உங்களுக்கு மே மாதம் உங்கள் ராசியிலே உட்கார போகிறார். மே மாதம் ராசியில் உட்கார்ந்தார்னா உங்கள் ராசியில் பெரிய ஒரு ஜுவாஜல்யம்னு சொல்லப்படக்கூடிய ஒளித்தன்மை ஏற்படுகிறது. அந்தஸ்து கௌரவம்லாம் உயரப்போகிறது. எது கிடைக்கிறதோ அதை நினைக்க போது காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் எதுலேயும் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்களுக்கு சொல்லுவேன், சகோதரிகள் எல்லாருமே கடந்த ஒரு 5 வருஷமாகவே பெரிய அளவில் நல்லா இல்லை. 2022 வரைக்கும் ஒரே அழுகையாக இருந்த காலகட்டங்கள் இப்போது மாறிடுச்சு என்றாலும் கூட இன்னும் அதிலிருந்து முழுசாக ரெக்கவர் ஆகி வராத மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவரால், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய தன்மைகள் இனிமேல் படிப்படியாக உண்டு. முயற்சி பலிக்கும். தாத்தா பாட்டி விஷயங்கள் நன்றாக இருக்கும். தாத்தாவின் சொத்துக்களை அனுபவிப்பது, பாட்டி சொல்கிறது, பிறந்த வீட்டு சீதனம் கிடைக்கிறது. தாத்தா பாட்டிங்க உங்கள் பேரில் சொத்துக்களை எழுதி வைப்பதற்கான மனமாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் என அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தையும் சொல்லலாம். நெருப்பு சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஈபியில் வேலை செய்கிறவங்க, கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்து விட்ட அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்தே உங்களுக்கு அப்படியே அஷ்டம சனி விலகி இருக்குது. 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக போகிறார், தனாதிபதி உச்சமாக போகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே படிப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க.
இந்த மாதத்திலேயே எல்லாம் விளைகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமச்சனி 2 வருஷமாக புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களையும் போட்டு பெரட்டி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட அமைப்புகளில் கடுமையான சோதனைக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு 2-3 மாதமாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க. இங்கே அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏப்ரல் மாதத்துலேருந்து பெரிய மாற்றங்கள் வந்துடும். ஒரு கோபுரத்துக்கு ஏறுறீங்க, ஒரு மாடியில் ஏறுறீங்க, ஒரு நல்லதுக்காக உயரத்திற்கு ஒரு மாதிரியான அமைப்புகளில் போனோம்னா படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டில் ஏறுறது ஒரு வெற்றியை நோக்கி போகணுன்னா கூட நடந்து தானங்க போகணும். அந்த ஃபவுண்டேஷன் என்கின்ற வெற்றியை நோக்கி எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் அதிபதி 10வது வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், நல்ல அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கிறவங்க, நீதித்துறை, நிதித்துறை, அரசாங்கத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியிலேயே பேசுகிறதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து வருமானம் வரும். கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷமாக எதில் கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, எதை இழந்தீங்களோ, உயிர் இழப்புகளை தவிர மற்ற எல்லாம் திரும்ப வரப்போகுதுங்க. மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், சந்தோஷம், நிம்மதி போன்ற அத்தனையும் திரும்ப வரக்கூடிய, கணவன் மனைவிக்கிடையே பிணக்குகள் தீரக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய, வழக்குகள் சாதகமாக தீரக்கூடிய, இதுவரைக்கும் தூக்கமில்லாத நிலைமைகள்லாம் அப்படியே விலகி அப்படியே படிப்படியாக முன்னேற்றம், நமக்கும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இப்போது கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடும். பெரிய அளவில் சோதனைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதமே ஓஹோன்னு இருக்கும், ஆகோன்னு இருக்கும்லாம் பொய் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஒரு நிம்மதி இருக்கும், எதையும் சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியம் வரும். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது, மெல்ல மெல்ல நீந்தி வெளியே வந்துட வேண்டியது தான் என்கின்ற மாதிரி நீச்சலடித்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் தீரும். கணவர், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலன், காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும். அழுதுகிட்டே இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே இதாகும். முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய நல்ல மாதங்க. அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். YSR Film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.